நாங்கள் இங்கே இணக்கமாக தான் இருக்கோம், பிரதமர் இத்தனை முறை வராரு, ஒரே மேடையில் தோன்றோம், பேசுகிறோம். ஆனால் காங்கிரஸில் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே. இன்னைக்கு போய் பேசியிருக்காங்க, அதற்காக அதுக்கு ஒரு முடிவு எட்டப்பட்டுருச்சு, ஒரு உடன்படிக்கைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்றாங்கல்ல. தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேரு பெத்த பேர் தாக நீரில் எதிர்ப்பாங்க, குடிக்க தண்ணி இல்லைம்பாங்க, பேர் பெரிய பேரும்பாங்க. இன்னும் நாங்கள் இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியாக திமுக கூட்டணியில் முஸ்லீம் லீக்லேருந்து ஒவ்வொரு கட்சிக்கு எத்தனை இடங்கள் கொடுக்கறது மட்டுமல்ல, அதிமுகவில் சரிபாதியாக இருந்த ஒரு கட்சி தலைவர் இங்கே சேர்ந்துட்டாரு, அவர்கிட்ட இருந்த எம்எல்ஏக்கள் இங்கே சேர்ந்துட்டாங்க, தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஓபிஎஸ் மட்டுமல்ல, இன்றைக்கி அதிமுகவில் ஒரு பகுதியினர் செங்கோட்டையன் இதில் தாவேகாவுக்கு போயிட்டாங்க. அதிமுக 2021 அதிமுகவும் கிடையாது, 24 அதிமுகவும் கிடையாது, 19 அதிமுகவும் கிடையாது. இன்னைக்கு அது ஒரு மைனஸ் போயிட்டுருக்கு சார். பாமக அது ஒன்றா இருந்தது, 2ஆக உடஞ்சி பாதி நிற்கிது. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அடுத்து நீங்கள் பாருங்கள், அவங்களோட சேர்ந்துருக்க கட்சிகள்லாம் இன்னும் சேரணும்னு எதிர்பார்க்குற அந்த 1-2 கட்சி வாங்குற, ஒரு சீட் வாங்குற கட்சி கூட இன்னும் சேரலை. ஏன் இப்படி இருக்காங்க? நிற்கிறாங்க, என்னன்னு பேச்சுவார்த்தை. அதிமுக பொறுத்த வரைக்கும் தனியாவே நாங்க களத்துல நின்று வெற்றி எங்களால பதிவு செய்ய முடியும், தனி பெரும்பான்மையோட வருவோம், கூட்டணி பலன்றது இன்னும் எக்ஸ்ட்ரா தான். ஆனா அதிமுக தனித்து நின்று ஆட்சியை பிடித்த வரலாறு இருக்கு அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். அதிமுக மைனஸ் மட்டும் இல்ல, பாஜக சேர்ந்தனால அவங்களுக்கு சிறுபான்மை ஓட்டுல இருந்து மற்ற தலித் ஓட்டு எல்லாமே மைனஸ்ல போய் நிற்குதுன்னு சொல்ல வர்றேன். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்ப தலைவர் ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு முதல்வர், அவரை நோக்கி இந்த இனிப்பு இருக்கிற இடத்துல எறும்பு போகும், வேற இடத்துக்கு போகும். இனிப்பு இருக்கிற இடத்துக்கு எங்கேயா என்ன ஒரு எறும்பு தான் வரும். அப்போ எறும்புகள் வந்துக்கிட்டே சாரையாக வருதுன்னு சொன்னால் அவருடைய பெருந்தன்மை எப்படி பாருங்க. பேரறிஞர் அண்ணாவுடைய அந்த கனிவும் அதே மாதிரி கலைஞருடைய அந்த ஆளுமையும் ரெண்டையும் இணைந்த ஒரு தலைவராக இன்னைக்கு ஸ்டாலின் மிளிர்வதால் தான் எதிரிகளாக இருந்தாலும் பரவாயில்லை. கம்பன் பாடுவான், யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காதுன்னு சொல்லுவான். அந்த மாதிரி இன்னைக்கு மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களை தேடி யார் வந்தாலும் அவர்களும் யாரையும் ஒரு வார்த்தை சொல்லாரு பாருங்க, தமிழகத்தில் யாரையும் நாங்கள் விட மாட்டோம், எல்லாருக்கும் எல்லாம் கொடுப்போங்கிற மாதிரி அரசியல்லையும் கட்சிகளுக்கும் நாங்கள் இடம் ஒதுக்குவோம். நேற்று வரை எஸ்டிபிஐ இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் 2016 2021 நானே நேரில் போய் அன்றைய முதல்வர் ஸ்டாலின், அன்றைக்கி முதல்வர் அல்ல, அவர்கிட்ட எஸ்டிபிஐ சேர்த்து கொள்ளுங்கன்னு நான் கேட்டேன். எனக்கு கூட நான் சீட்டு கேட்கல. அந்த 2 முறையில் ஒரு முறை அவரால் கொடுக்க முடியாமல் போச்சு. 2வது முறை அது கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு முயற்சி எடுத்தார். ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய உவைசி கட்சிக்கும் கொடுக்கறதுக்கு ஒரு முடிவு எடுத்தார். அப்புறம் கடைசியில் அந்த அவரை அழைத்து விட்டு வரப்போன மிஸ்டர் மஸ்டான் கூட போயிட்டு வந்தார் ஹைதராபாத்துக்கு. ஆனால் அந்த நேரத்தில் அவருடைய கைகள் அன்னைக்கு கட்டப்பட்டிருந்தது. இன்னைக்கு எவ்வளவு ஃப்ரீயாக இருக்காருன்னா, யார் வந்தாலும் அவர்கள் சமூக நீதி காப்பவர்களா, தமிழருக்காக போரிடுபவர்களா, தமிழுக்காக போரிடுபவர்களா என்று பார்த்து. அதிமுகலேருந்து சரிபாதியா ஒரு தலைவர் ஓபிஎஸ் வந்தார் அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஓபிஎஸ் அவர்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்குது, சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது, நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் சொல்கிற அதே அன்னைக்கு இருந்த திருமிகு ஸ்டாலின் அவர்கள் தானே. இன்னைக்கு அவர் வந்தனையுமே நீங்கள் சொல்கிற மாதிரி இத்தனை குணநலன்களும் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்து தான் சேர்த்துக்கிட்டாங்களா? நேற்று இன்று நாளைனா என்னமா அர்த்தம்? நேற்று யாராவது இருக்கலாம், நாளைக்கு மாற முடியாதா? இன்னைக்கு மாற முடியாதா? ஜீசஸ் சொல்வார், ஒரு பெண்ணை கல்லால் எடுத்து கொல்லணும்னு சொல்கிறாங்க, அதாவது பாலியல் துன்புறதுக்கான பெண்ணை. என்ன நடந்துச்சு? யாராவது ஒருத்தர் நேர்மையானவர், நல்லவர், அல்லது எந்த மாதிரி தவறு செய்யாத ஒருத்தர் வாங்க கல்லெடுத்து அடிங்கன்னு சொன்னார் இல்லையா? இதுதாம்மா இன்னைக்கு அவர் மேலே நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம். நான் தான் சொல்றேன்ல, குற்றச்சாட்டு இல்லாதவர் யாருங்கிறது தான் உங்களுக்கு இந்த உதாரணம் சொன்னேன். இல்ல, பாஜக ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கு அப்படின்னு எல்லா மேடைகள்லையும் எல்லா இடங்கள்லையும் திமுக சொல்லும், திமுக கூட்டணி கட்சிகள் சொல்லுவாங்க. அப்ப இங்க வந்தாலும் அதே தானே? அம்மா, வாஷிங் மிஷின் என்ன செய்யுதுன்னு சொன்னா, அமைச்சராக இருந்து நேற்று வரை 70,000 கோடி ஊழல் பண்ணினார்னு ஒரு தேசியவாத காங்கிரஸ் மறைந்து போயிட்டாரு, ஒரு அஜித்துங்கிற பவார். அவரை சொல்லிட்டு 2 நாளில் நான் பாஜகவில் சேரேன்னு சொன்ன உடனே அவருக்கு அமைச்சர் பதவி மட்டும் இல்லாமல் அவருடைய வழக்குகள் நீக்கப்பட்டு, இந்த மாதிரி இங்கே ஏதாவது ஸ்டாலின் அவர்கள் ஓபிஎஸ்க்கு எதிராக இருக்க வழக்கெல்லாம் நீக்கியிருக்காரா? அது பாட்டுக்கு அது சட்டம் தன் கடமையை செய்யும். நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னீங்களே சார், அப்புறம் எப்படி சொல்றது? நான் என்ன சொல்றேன், நான் இங்கே உள்ளது சின்ன விஷயம்.
அங்க அவ்வளவு பெரிய வாஷிங் மிஷினை பத்தி அப்படி கடந்து பேசுறேன், போயிட நீங்க முடியுமா? வெளிய இது சின்ன சவுக்காரத்தை விஷயம் அப்படின்னு கடந்து பத்தி, நீங்க போயிட சோப்பை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நான் சொல்றது அதாவது இந்த 4 விரலை ஒரு விரலை நீட்டும் போது 4 விரல் நம்மை நோக்கி. அதைத்தான் கேட்கிறேன். அதனால நான் திரும்ப சொல்றது, குற்றமற்றவர் யாரும் இல்லை. நீங்க யாரை சொல்ல அது முடியும்? எது தரப்புல இருக்க மட்டும் சொல்றது. அதாவது அரசியல் என்பது அயோக்கியர்களின் புகழிடம்னு சொன்னது ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. அதுக்கு என்ன பொருள் தெரியுமா உங்களுக்கு? the asylum of the last asylum of the scoundrels சொன்னது யாரு? அதனால அரசியல் சொன்னாரு. அதனால அரசியல்ல யாரும் உத்தமர்கள் கிடையாது. இப்ப எங்களை மாதிரி ஒரு சிலர் இருக்கலாம், பல பெருந்தலைவர் காமராஜரை பின்பற்றுறதுனால. ஆனா அதனால நீங்க கேள்விக்கு இதுதான் பதில்.